வாக்களிப்பதை வீடியோ எடுத்து ஆன்லைன் பரப்புரைக்கு பயன்படுத்த தாவேகா திட்டம் என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. தாவேகாவின் திட்டத்தை தடுத்து நிறுத்த கோரி சென்னையை சேர்ந்த ஆதிகேசவன் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். புதுச்சேரியில் ஓட்டு போட்டதை சில தாவேகாவினர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாகவும் அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நாளை வாக்குப்பதிவு நடக்கும் நிலையில் இன்று ஆன்லைன் பிரச்சாரத்திற்கு தாவேகாவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாளில் எந்த பிரச்சாரமும் செய்யக்கூடாது என்பது விதி. ஆன்லைனில் இன்று தாவேகா அழைப்பு விடுத்துள்ள பிரச்சாரம் தேர்தல் விதிப்பிரிவு 126க்கு எதிராக உள்ளதாகவும் அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். வாக்குச்சாவடிக்குள் புகைப்படம் வீடியோ எடுத்தால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றும், வாக்குச்சாவடிக்குள் புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பது தவறு என்றும் அந்த புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆன்லைனில் இன்று தாவேகாவினர் விடுத்துள்ள அழைப்பு தேர்தல் விதிகளை மீறக்கூடிய செயல் என்றும், தாவேகாவினர் விதிகளை மீறி ஆன்லைன் பிரச்சாரம் செய்வதாக ஆதிகேசவன் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். வாக்குச்சாவடிக்குள் செல்போன் பயன்படுத்த தடை என்று கூறப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடிக்குள் செல்போன் எடுத்து செல்ல தடை ஏற்கனவே உள்ள சூழலில் புதுச்சேரியில் சில தாவேகாவினர் வாக்குப்பதிவு செய்ததை வீடியோ எடுத்து ஆன்லைனில் வெளியிட்டது தொடர்பாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், முழு விவரம். வாக்களிப்பதை படம் பிடித்து ஆன்லைனில் பிரச்சாரம் செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் திட்டம் குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இது குறிப்பாக இது மொபைலில் புகைப்படம் எடுப்பது எவ்வளவு தவறானது என்பது தொடர்பாகவும் இது தொடர்பான ஒரு புகாரை தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கக்கன் நகர் வேசற்பாடியை சேர்ந்த தேவ சகாயம் இந்த புகாரை அளித்திருக்கிறார். அதில் பல்வேறு தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 21/4/2026 தமிழக வெற்றி கழக கட்சி தனது சமூக ஊடக தளங்களில் பிக்கஸ்ட் ஆன்லைன் பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஆஃப் April 22 என்ற அரசியல் அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும், அதில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறக்கூடிய வகையில் அரசியல் சின்னங்கள், காட்சிகள், வாக்காளர்கள் பாதிக்கும் வகையிலான செய்தி மற்றும் பிரச்சார நோக்கூடிய உள்ளடக்கம் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது RP Act 1951 படி குறிப்பாக வரையறுக்கப்பட்ட எலெக்ஷன்ஸ் மேட்டர் ஆகும். அந்த அடிப்படையில் அதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. தேர்தல் ஆணையம் பல சுற்றறிக்கைகள் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் முடியும் நேரத்திற்கு முன்பாக 48 மணி நேர காலகாலத்தில் சினிமா, தொலைக்காட்சி மற்றும் இதற்கு ஒன்றாக இருக்கக்கூடிய சாதனங்கள் மூலமாக எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரமும் செய்யக்கூடாது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமூக ஊடகங்கள், ஆன்லைன் போஸ்டர், டிஜிட்டல் அறிவிப்பு, இணையவழி பிரச்சாரம் என இவை அனைத்தும் தவறாக பயன்படுத்துவது குற்றமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக கட்சி இந்த அறிவிப்பை அமைதி காலத்திற்கு வெளியிட்ட நேரடி டிஜிட்டல் பிரச்சாரமாக இருக்கிறது. எனவே குறிப்பிட்ட சட்டத்தின்படியான உரிய நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த புகாரை அறிவித்திருக்கிறார். சமம் நிலையான தேர்தல் சூழலை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த அறிவிப்பு இருக்கிறது. அமைதி காலத்தின் நோக்கத்தை பாதிக்கின்றன, வாக்காளர்களின் மனநிலை மாறுகின்றது, விதிமுறைகளை மதிக்கும் மற்ற கட்சிகளுக்கு அநீதி ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ள சமநிலையை குலைப்பதாக இருப்பதால் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஆன்லைன் பிரச்சாரத்திற்கு உடனடியாக தடை விதிக்கப்பட வேண்டும் என்பது உட்பட தேவசகாயம் அனைத்தையும் குறிப்பிட்டு சட்டத்தின் விதிகளின்படி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வலியுறுத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்திற்கு தேவசகாயம் கக்கநகர் வேசற்படியை சேர்ந்தவர் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். மொபைல் பூத்துக்குள்ளே கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸ்லையும். மொபைல் பூத் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.